அடுத்தது 7வது கேள்வியை பாடுறா தம்பி. உங்களுக்கு எப்பயுமே விடி கிராஃப் ஒன்று கேட்டு கட்டாயம் வரும். விடி கிராஃபை எஸ்டி கிராஃபாக மாற்றுறது அல்லது எஸ்டி கிராஃபை விடி கிராஃபாக மாற்றுறது. உங்களுக்கு எந்த வருஷத்துலையாவது வராமல் இருக்கு அந்த பாரு. கடைசியாக வந்திருக்கக்கூடிய பாஸ் பேப்பரில் 2023 பாரு, 2022 பாரு, ஏதாவது ஒரு பேப்பரை பார்த்து என்னன்னா விடி கிராஃப் எஸ்டி கிராஃப் மாற்றாமல் கேள்விகள் வந்திருக்குதாண்டு பாரு. ஒரு வருஷம் வரலாட்டியும் அடுத்த வருஷம் நானே எப்படி போடுறாங்க. அப்போ அதில் எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. ஒரு கிராஃப் நீ எஸ்ஏ ஸ்ட்ரக்சரில் 4 மார்க்ஸுக்கு எழுதி 1 மார்க்ஸ் எடுக்கிற உண்டுவான். இந்த இதில் கிராஃபை பார்த்து 1 மார்க்ஸ் எடுக்கிறது உண்டுவான். எஸ்ஏ ஸ்ட்ரக்சரும் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி எம்சிக்யூவில் ஒவ்வொரு கேள்வியும் என்ன செய்யுது உனக்கு முக்கியமாக தான் இருக்க போகுது. இப்போ பாரு, நேரம் T-உடன் ஒரு பொருளின் வேகத்தின் மாறலின் வரைப்பு உருவி காட்டப்பட்டுள்ளது. அதனை நேரத்தை இடப்பெயர்ச்சி எஸ்டி வலையை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. ஒரு விடி கிராஃபை தந்துட்டு எஸ்டி கிராஃப், இது வளமையாக கேட்குற கேள்வி. வளமையாக கேட்குற கேள்வியில் இந்த வருஷமும் வந்திருக்குது. இது ஒரு விடி கிராஃப். இது என்னத்துக்கு மாற்ற சொல்லியிருக்காரு? எஸ்டி கிராஃபுக்கு மாற்ற சொல்லியிருக்காரு. முதல் விடி கிராஃபின் பரப்பு, விடி கிராஃபோட பரப்பு என்னத்தை தரப்போகுது? விடி கிராஃபின் பரப்பு இடப்பெயர்ச்சி தரும். விடி கிராஃபின் பரப்பு என்னத்தை தரும்? இடப்பெயர்ச்சி. அப்போ பரப்பை பாரு என்ன செய்யுது? பரப்பு அப்படி அதிகரிச்சுக்கிட்டே போகுது. பரப்பு அதிகரிக்குதுன்னா கிராஃபில் என்ன செய்ய போகுது? இடப்பெயர்ச்சியும் அதிகரிக்கணும். அதிகரிக்கிறதுல இப்படி அதிகரிக்கிறதும் இருக்குது, இப்படி அதிகரிக்கிறதும் இருக்குது. இதில் எது அடுப்பை அதிகரிக்கிற வீதம் என்ன செய்யுது? அதிகரிக்குது. இது இந்த அளவுக்கு அதிகரிச்சிச்சுன்னா இது என்ன செய்யுது? இன்னும் கொஞ்சம் கூட அதிகரிக்குது. இது என்ன செய்யுது? இன்னும் கூட அதிகரிக்குது. அதிகரிக்கிறது கூட வரணுன்னா என்ன செய்யுது? கிராஃப் வந்துக்கிட்டு இப்படி வரணும். அடுத்தது பாரு, இந்த துண்டுக்குள்ளே பாரு கிராஃப் வந்துட்டு என்ன செய்யுது? சீரான ஒரு போக்கில் போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு செகண்டுக்கும் சீராக போகுது. ஒவ்வொரு செகண்டுக்கும் என்ன செய்யுது? சீராக போகுதுன்னு சொன்னால் என்ன நடக்குது? இப்போ இந்த ஒரு செகண்ட் எடுத்த என்ன சொன்னால் இந்த இடத்துல ஒரு டைம் என்ன ஒரு இடப்பெயர்ச்சி இருக்க போகுது. அதே செகண்டில் அடுத்த இதுலேயும் வந்துக்கிட்டு அதே அளவான ஒரு இடப்பெயர்ச்சி நடக்குது. அப்போ சீராக என்ன செய்யுது? இடப்பெயர்ச்சி நடந்துட்டு இருக்கு. இடப்பெயர்ச்சி மாற்றம் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது பாரு, அடுத்தது என்ன செய்யுது? பரப்பு குறையுது. இந்த இடத்துல இருந்து பரப்பு குறையிறேன்னா ஒன்று எப்படி குறையணும்? இப்படி குறையணும். அதாவது இப்படி குறையணும் இல்லையா? அடுத்தது எப்படி? இப்படி குறையணும். 2 விதத்தில் குறையணும். இந்த இடத்துல எப்படி வரணும்? இது இந்த இடத்துல எப்படி வரும்? ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு வேகம் ஒன்று இருக்குது. இந்த வேகத்திலிருந்து, அதாவது இந்த வேகத்திலிருந்து இந்த இடப்பெயர்ச்சியில் இருந்து குறையணுன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு இடப்பெயர்ச்சி அப்படியே வந்து இந்த இடத்துல என்ன அறிக்க போகுது? இதில் படித்திறன் தானே வேகமாக அறிக்க போகுது. இதில் படித்திறன் தான், இந்த எஸ்டி கிராஃபோட படித்திறன் தான் வேகம் அறிக்க போகுது. இந்த இடத்துல படித்திறன் வேகம் இருக்குது. இந்த இடத்துல என்ன செய்யுது? பூஜ்ஜியமாக மாறுது. பூஜ்ஜியமாக மாறுறது எங்கே வரப்போகுது? இங்கே தான் வரும். பூஜ்ஜியமாக மாறுறது இந்த இடத்துல வரப்போகுது. ஆனால் இந்த இடத்துலையும் பாருங்கள் பூஜ்ஜியமாக மாறுது. இதில் படித்திறனை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராஃப் எப்படி வரப்போகுது? இந்த கிராஃப் வராது. இது ஒரு அமர்முடுகளில் போகுது. இது என்னது? ஒரு அமர்முடுகளில் போகுது. அமர்முடுகளுக்கு இடப்பெயர்ச்சி கிராஃப் வரைஞ்சிங்கன்னா எப்படி வரப்போகுது? இப்படியான ஒரு கிராஃப் வருது. திரும்ப இதை பாருங்க, இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்ன செய்யுது? திரும்ப எதிர் திசையில் என்ன செய்யுது? அதிகரிக்குது வேகம். எதிர் திசையில் வேகம் என்ன செய்யுது? அதிகரிக்குது. எதிர் திசையில் என்ன சொன்னால் பூஜ்ஜியத்தில் இருந்து இதில் அதாவது இடப்பெயர்ச்சி கிராஃபில் எஸ்டி கிராஃபில் படித்திறனை பாருங்கள். இங்கே பூஜ்ஜியமாக இருக்குது. இங்கே என்ன செய்யுது? இங்கே ஒரு படித்திறன் ஒன்று இருக்குது. இங்கே ஒரு வேகம் ஒன்று இருக்குது. ஆனால் என்னது? எதிர் திசையில் வேகம் வந்துட்டு வரப்போகுது. எதிர் திசையில் வந்துட்டு வரணுன்னு சொன்னால் எப்படி கிராஃப் வரப்போகுது? இப்படியான ஒரு கிராஃப் ஒன்று உங்களுக்கு வரும். என்ன செய்யணும்? எதிர் திசையில் அதிகரிக்கணும். எதிர் திசைன்னு சொன்னால் இந்த பக்கம் வரணும். இந்த பக்கம் குறையிற மாதிரி வரணும். அதில் அதிகரிக்கணும்.
அப்படி அதிகரிக்கக்கூடிய கிராஃப் என்ன வரப்போகுது? இப்படியான ஒரு கிராஃப் மட்டும்தான் இருக்குது. இப்படியான ஒரு கிராஃப் மட்டும்தான் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எஸ்டி கிராஃபுக்கான விடி கிராஃபுக்கான எஸ்டி கிராஃப் எப்படி வருது? இப்படியான ஒரு கிராஃப் ஒன்று வருது. எத்தனாவது ஆன்சர் வருது? மூணாவது ஆன்சர் வருது. அஞ்சாவது ஆன்சரை பாருங்கள். இதில் அஞ்சாவது ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஐந்தாவது ஆன்சரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன் ஐந்தாவது ஆன்சர் வராதுன்னு சொன்னால் இங்கே ஓகே, இங்கே வரைக்கும் ஓகே. அதுக்கு பிறகு என்ன நடக்குது? அதுக்கு பிறகு என்ன செய்யுது? இது ஃபுல்லாக இப்படி குறையுது. ஃபுல்லாக குறையுதா? இதோட பரப்பும் இந்த துண்டோட பரப்பும் பார்த்தீங்கன்னா கிராஃபில் எப்படி இருக்கு? சமனாக இருக்கு. இந்த துண்டோட பரப்பும் சமனாக இருக்குன்னா இங்கே தொடங்கினுச்சுன்னா கிராஃப் எவ்வளவுக்கு வருதுன்னா அதே அளவுக்கு தான் இங்கே தொடங்கினுச்சுன்னா இந்த இடத்துல தான் முடிய போகுது. இது ரெண்டும் என்ன செய்ய போகுது? தொடங்கின இடம் ஆரம்ப இடம் என்ன செய்ய போகுது? இது தொடங்கின இடம், இது முடிகிற இடமா இருக்க போகுது. அதே மாதிரி இது தொடங்கின இடம், இது முடிகிற இடமா இருக்க போகுது. அப்போ இது ரெண்டும் என்ன இது அறிக்க போகுது? இது ரெண்டும் ஈக்குவலாக தான் அறிக்க போகுது. பரப்புகள் சமனாக அறிக்கணும்னு சொன்னால் இது ரெண்டும் என்னது? ஈக்குவலாக அறிக்க போகுது. ஒரு இயக்கத்தில் சமச்சீராக பிரிச்சிங்கன்னா இந்த சமச்சீர் துண்டில் வர இரண்டு துண்டுகள் மாதிரி இருக்க போகுது. அதன் அடிப்படையில் என்ன செய்யுது? அஞ்சாவது ஆன்சர் வரையே வராது. அஞ்சாவது ஆன்சரை நீங்கள் டிரெக்டாக வெட்டிடலாம். ஏன் அந்த இது வராது, இந்த வடிவம் தான் வரப்போகுது. அதே மாதிரி முதலாவது ஆன்சரை வெட்டிடலாம். ஏன்டா இந்த இடத்துல இந்த கிராஃப் வர இப்படி கிராஃப் வராது, கீழுக்கு வர கிராஃப் வராது, மேலுக்கு வர கிராஃப் தான் வருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிப்பீங்க. முதலாவது நாலாவது வந்துட்டு எப்பயுமே வராது. ஃபெஸ்ட்டுக்கு அதிகரிக்கிற கிராஃப் இந்த இப்படி வராது, இந்த வடிவத்திலாம் வரப்போகுது அதிகரிக்கிறது. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்க போகுது? மூன்றாவது ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும்.